வணக்கம் மக்களே. என்ன பார்க்குறீங்க? இன்னைக்கு பேக்ரவுண்ட் எதுவுமே இல்லை, இருட்டில் உட்காந்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் கொஞ்சம் இமோஷனலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சில பேருக்கு இமோஷனலாக இருக்கலாம், சில பேருக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம். நம்ம அனைவரும் நிறைய விஷயங்களை வாழ்க்கையில் கடந்து வந்திருப்போம். அதில் பல சோதனைகளை சந்திச்சு வந்திருப்போம். அதை எத்தனை பேர் ஒத்துக்குவீங்க? வாழ்க்கை எந்த நேரமும் சந்தோஷமாகவே இருந்துருமா, இல்லை சந்தோஷமாகவே இருந்து தான் இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருப்போமா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் பின்னோக்கி பார்ப்போம். இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனை பேருக்கு அழகான மெமரிஸ் இருக்கு? ரொம்ப அழகான கடந்து வந்த பாதைகள் இருக்கு? இல்ல நிறைய பேருக்கு உங்களுடைய மெமரிஸை நினைக்கும் போது, உங்களுடைய பழைய வாழ்க்கையை யோசிச்சு பார்க்கும் போது கஷ்டமா இருக்கா? இந்த நிலைமைக்கு நம்ம வர்றதுக்கு முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளவு சோதனையை கடந்து வந்திருப்போம். நிறைய பேர் நிறைய அனுமானங்களை வச்சிருப்பாங்க. நம்மளை பத்தி நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறது தப்பா? இந்த சூழ்நிலையில நம்ம வாழ்ற சமூகத்துல நம்ம வாழ்றது உண்மையான முகமா? நம்மளுக்கு இன்னொரு முகம் இருக்கா? யாருக்குமே தெரியாத அந்த முகம் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. நான் உட்பட எல்லாருக்குமே இன்னொரு முகம் கண்டிப்பா இருக்கு. வெளி உலகத்துக்கு, சமுதாயத்துக்கு நம்ம சந்தோஷமான ஒரு மனிதரா காட்சி அளிப்போம். ஆனா நம்ம மனசுக்குள்ள பல நேரங்கள்ல நம்ம வாழ்க்கையில நடந்த சில சம்பவங்கள், கடந்து வந்த பாதை, அனுபவிச்ச வேதனைகள், சோதனைகள் நம்ம மனசை போட்டு உலுக்கிட்டு தான் இருக்கு. தனிமையா நீங்க இருக்கும் பொழுது எத்தனை நாள் நீங்க அழுந்திருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையை நினைச்சு? உங்க கூட உள்ளவங்களுக்கு இது தெரியுமா? கண்டிப்பா தெரியாது. ஏன்னா நம்ம என்னைக்குமே வாழ்க்கையில ரெண்டு முகத்தோட வாழ பழகிட்டோம். சுகமும் துக்கமும் எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு அடக்கிக்கிட்டு வாழ ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் எனக்கும் தைரியமா இருக்கணும், பாசிட்டிவா இருக்கணும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நம்ம நமக்கே ஒரு முகத்திரை போட்டுக்கிறோம். ஆனா நம்ம மனசுலயும் நிறைய கவலைகள் இருக்கு, நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இதை நீங்க யாருக்கிட்டே ஷேர் பண்ணீங்கன்னா அவங்க சொல்ற ஒரே விஷயம், யாருக்கு தான் உலகத்துல பிரச்சனை இல்லைன்னு. ஆமாங்க, பூமியில பிறந்த எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு. அந்த பிரச்சனையோட அளவு தான் வித்தியாசம். சின்னதா இருக்கலாம், இல்ல பெருசா இருக்கலாம். பாதிப்போட அளவும் தான் வித்தியாசப்படுத்துது. சின்ன பாதிப்பா இருக்கலாம், இல்ல பெரிய பாதிப்பா இருக்கலாம். இங்க எத்தனை பேருக்கு அழகான குழந்தை பருவம் இருந்துச்சு? இங்க எத்தனை பேருக்கு அழகான வாலிப பருவம் இருந்துச்சு? இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற எத்தனை பேரு சின்ன வயசுலயே குடும்ப சுமையை சுமக்க ஆரம்பிச்சாங்க? இந்த காணொலியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள எத்தனை பேரு உங்க மனசுல எவ்வளவு வேதனை அடக்கி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னைக்காவது ஒரு நாள் யாருக்கிட்டையாவது இந்த எல்லா வேதனையும் சொல்லி உங்களால அழ முடிஞ்சிச்சா? கண்டிப்பா முடியாது. சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில மறைச்சுதான் ஆகணும். எல்லார்கிட்டையும் எல்லாத்தையும் பகிர்ந்துக்க முடியாது. நம்ம பேசுறது, நம்ம மனசுல உள்ளது, இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ற ஒரே ஆள் கடவுள். ஏன்னா கடவுள்கிட்ட எதையும் மறக்க முடியாது. கடவுள் கொடுத்த வாழ்க்கை, நம்ம பழைய வாழ்க்கையில எது வேணாலும் நடந்திருக்கலாம். அதையும் தாண்டி இந்த நிமிஷம் நம்ம இருக்கனா கண்டிப்பா கடவுள் ஒரு பிளான் வச்சிருப்பாரு. எத்தனை பேர் இதை ஒத்துக்குவீங்க? எத்தனை பேர் நீங்க பிரார்த்தனை செய்யும் பொழுது மனம் திறந்து பிரார்த்தனை செஞ்சிருப்பீங்க? உங்க கூட எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். உங்கள் கணவன், மனைவி, அம்மா, அப்பா, குழந்தைகள், நண்பர்கள் அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேர் இருந்தாலும் எல்லார்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட முடியுமா? நம்ம மனசு இருந்து பேசுறது கடவுள்கிட்ட மட்டும்தானே. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வருத்தத்தெல்லாம் அவர்கிட்ட சொல்லி அழும்போது ஒரு விடிவு காலம் பிறக்காதான்னு நினைப்போம். ஆனா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா வாழ்க்கை நகர நகர நம்ம பழைய மெமரிஸ் இன்னும் மனசுல அழுத்தத்தை தான் கொடுக்கும். நீங்க தனிமையா இருக்கும்போது அந்த எண்ணங்கள் வந்துட்டு போயிட்டே தான் இருக்கும். ரொம்ப வலியா இருக்கும். வாழ்க்கையில
எல்லா உணர்வுகளும் சமமா தாங்க வரும். சந்தோஷமும் சரி, துக்கமும் சரி, கவலையும் சரி, சிரிப்பும் சரி, அழுகையும் சரி, எல்லாமே சம பங்கா தான் வரும். இந்த காலகட்டத்துல நீங்க அழுந்தீங்கன்னா உங்களை கோலன்னு சொல்லுவாங்க, தைரியம் இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க, தன்னம்பிக்கை இல்லாதவங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா அலறது எந்த விதத்துல தப்பாகும்? முதல்ல நான் சொன்ன மாதிரி தாங்க, எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி அழ முடியாது. நம்ம வாழ்க்கையில பகிரங்கமா பகிர்ந்துக்க முடியாத சில ரகசியங்கள் அடங்கியிருக்கும். நம்ம அடக்கி வச்சிருக்கிற அந்த விஷயம் நாளுக்கு நாள் அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்படி இதுல இருந்து வெளியா வருது? என்ன செஞ்சா சரியாகும்? எதை சாப்பிட்டா பித்தம் தெளியுங்கிற மாதிரி இருக்கும். எத்தனை பேரு நிம்மதியா தூங்கிருக்கீங்க? நீங்க கடைசியா நிம்மதியா தூங்குனது எப்போ? நீங்க கடைசியா நிம்மதியா சாப்பிட்டது எப்போ? நீங்க கடைசியா நிம்மதியா இருந்தது எப்போ? நம்ம ஒவ்வொரு நாளும் போராடிக்கிட்டு இருக்கோம். பொருளாதார ரீதியா நிறைய போராட்டம். நம்மளுக்குன்னு நேரம் கிடைக்கிறது ரொம்ப அரிது. நம்ம வாழ்க்கையில அதிகமா மத்தவங்களுக்காகவே வாழ்ந்திருப்போம். நம்மளுக்குன்னு நம்ம எப்போ வாழ போறோம்? எவ்வளவு சம்பாரிச்சாலும் நிம்மதிய விலை கொடுத்து வாங்க முடியுமா? இல்ல மன போராட்டத்தை பணத்தால சரி செய்ய முடியுமா? இந்த காணொலியை நான் செஞ்சதுக்கு காரணம் யார் மனசையும் கஷ்டப்படுத்துறதுக்கு இல்ல. முதல்ல நீங்க உங்களை அறிஞ்சுக்கணும். நம்மளுக்கு எவ்வளவு உறவினர்கள் இருந்தாலும், நம்மளுக்கு எவ்வளவு நண்பர்கள் இருந்தாலும், எல்லா சூழ்நிலையிலையும் எல்லாரும் நம்ம கூட இருக்க போறதில்ல. நம்ம தான் நம்மளுக்கு உதவியா இருக்கணும். நம்ம மனசுல நாமளே தைரியத்தை உண்டாக்கிக்கணும். சில நேரத்துல நம்ம கவலையை சொல்லி அழுவுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. நம்ம பேசுறதை கேட்கறதுக்கு கூட ஆள் இருக்காங்களான்னு தெரியல. கடவுள்கிட்ட பேசுவோம். நம்ம மனசுல உள்ள பாரத்தை கடவுள்கிட்ட இறக்கி வைப்போம். உங்க மனசுல நிறைய பாரங்கள் இருந்துச்சுன்னா பிரார்த்தனை செய்யுங்க. இதுவும் கடந்து போகும்னு நம்புங்க. உங்க கூட என்னைக்குமே நீங்க வணங்குற கடவுள் இருப்பாரு. சந்தோஷமா இருக்க முயற்சி பண்ணுங்க. சந்தோஷ பாதையை தேர்ந்தெடுங்க. நன்றி.